ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஜீவாத்மா இயற்கையாகவே எல்லா நற்பண்புகளையும் உடையவன். எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ அதில் சில கல்யாண குணங்கள் எல்லாம் ஜீவாத்மாவுக்கு இயற்கையாகவே சுபாவமாகவே உண்டு. ஆனாலும் சம்சாரத்தில் இருக்கிறபடியினால அந்த குணங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினாலேயே இவன் எம்பெருமானை மறந்து அசத்தாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த அழுக்குகள் எல்லாம் கழிய அவனுக்கு அந்த சுவாபாவிகமான இயற்கையான குணங்கள் எல்லாம் வெளிப்பட எம்பெருமானை பூர்ணமாக அனுபவித்து எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்கு உறுப்பாக இருப்பான் என்ற இந்த அர்த்தத்தை 3 ஆச்சாரியர்கள் 3 விதமாக அருளி செய்கிறார்கள். திருக்கோட்டியூர் நம்பி, முதலியாண்டான், வடக்கு திருவீதிப்பிள்ளை. திருக்கோட்டியூர் நம்பி என்ன சாதிக்கிறார் என்றால், பொன்னை புடமிட புடமிட அதில் இருக்கக்கூடிய மாசெல்லாம் கழிய பொன்னானது அளவில் குறையும், ஆனால் ஒளியில விஞ்சும். அது போலதான் ஜீவாத்மா என்று திருக்கோட்டியூர் நம்பி சாதிக்கிறார். பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு தங்கம் இருக்கு, அந்த தங்கத்துல சில மாசுகள்லாம் கலந்துருக்கும், குறைகள் குற்றங்கள் எல்லாம் கலந்துருக்கும். அந்த இம்பியூரிட்டிஸ் மாசு அதெல்லாம் போக்குறதுக்கு புடமிடுவார்கள், நன்றாக காய்ச்சுவார்கள். காய்ச்சி அது ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த மாசையெல்லாம் வெளிக்கொணருவதற்கு ஒரு வழியானது ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதுதான் புடமிடுறது என்று பெயர். இப்படி பொன்னை புடமிட புடமிட என்ன ஆகும்னா, அந்த நெருப்பில் ஏற்றும் பொழுது பொன்னானது 10 கிராம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அந்த நெருப்பில் ஏற்றி புடமிட புடமிட கடைசியில் நமக்கு வரக்கூடியது என்னென்னா 5 கிராம் தான் இருக்கும். ஏன்னா 5 கிராம் மாசு கலந்துருக்கு இல்லையா, இம்பியூரிட்டி கலந்துருக்கு, அதெல்லாம் போயிடும். நம்ம கடைசியில் கைக்கு வருது 5 கிராம் தான் இருக்கும். அளவில் குறைஞ்சதாக தெரியும், ஆனால் ஒளியில் விஞ்சி இருக்குமே. முன்னாடி அந்த மாசு இருந்தபடியினால தான், அந்த குறைகள்லாம் இருந்தபடியினால தான் பொன்னினுடைய ஒளியானது மழுங்கடிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த ஒளியானது நன்றாக வெளிவரும், அளவு குறைந்திருந்தாலும் கூட. இதே போல தான் ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய மாசெல்லாம் கழிய கழிய அவனுடைய உண்மையான ஒளி, அவனுடைய சுவாபாவிகமான குணங்கள் எல்லாம் நன்றாக விளங்கும். இத மாசு போயிட்டு அந்த குறைகள்லாம் போயிட்டு பொன்னினுடைய அந்த அளவானது குறையும் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி சாதிச்சதை கொண்டு இப்படியும் கொள்ளலாம். ஒருத்தர் பரம வைராகியசாலியா இருக்கார் அப்படின்னு வச்சுப்போமே, அவருடைய உடம்பானது இழைத்திருக்கலாம். இழைத்திருக்கிறவர்கள் எல்லாம் வைராகியசாலி அப்படின்னு கொள்ள வேண்டாம். ஆனால் ஒருத்தர் ரொம்பவே வைராகியசாலியாக இருந்தாரே என்றால் அவருக்கு சோற்றுலலாம் ஆசையே இருக்காது, உடுப்புலலாம் ஆசையே இருக்காது, எதிலேயுமே ஆசை இருக்காது, உடம்புலே ஆசையே இருக்காது இல்லையா. அப்போ அவருடைய அந்த உடம்பினுடைய அளவானது குறைகிறது அப்படின்னு கொள்ளலாம். ஆனா என்ன ஆறுது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம குணம் மேலும் மேலும் பிரகாசிக்கிறது இல்லையா. இப்போ பொன்னை புடமிட புடமிட அந்த அளவானது உருவானது குறைந்தாலும் கூட மாசெல்லாம் நீங்கி அது ஒளிவிடுமா போல ஜீவாத்மாவினுடைய ஞானம், அந்த அழுக்குகள் எல்லாம் களையப்பட அந்த உடம்பினுடைய அளவெல்லாம் குறையலாமே ஒழிய உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம குணங்களானவை நன்றாக பிரகாசிக்கும் என்று இது திருக்கோட்டியூர் நம்பியினுடைய வார்த்தை. அது அடுத்தது முதலியாண்டான் சாதிக்கக்கூடிய வார்த்தை, மாணிக்கம் இருக்கு, அது மேல அழுக்கு படிஞ்சு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவார்கள் என்றால் சாணையில ஈட்டுவார்கள். சாணையில வைத்தார்களே என்றால் அந்த மாணிக்கத்தினுடைய மேல் படிந்திருக்கக்கூடிய அழுக்கானது கழிந்து மாணிக்கத்தினுடைய இயற்கையான ஒளி வெளிவரும். இதிலும் மறுபடியும் என்ன முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்றால், மாணிக்கத்துக்கு ஒளியானது வந்து சேரவில்லை. மாணிக்கத்துக்கு எப்பவுமே அந்த ஒளி இருக்கதான் செய்யறது. அந்த அழுக்கானது மேலே படிந்திருக்கிறபடினால ஒளியானது மறைக்கப்பட்டிருக்கு. இதையே விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு ஸ்லோகம், புராணத்தினுடைய ஸ்லோகமாக ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானாரே எடுக்கிறார். நக்ரியதே ஜோத்ஸ்னா யதா அப்படின்னு, எப்படி ஒரு மல பிரக்ஷாலனான் மனேகே நக்ரியதே ஜோத்ஸ்னா யதா, மணியை நல்ல ஒளிவிடக்கூடிய அந்த மணியை அதன் மேலே அழுக்கு இருக்க அதை பிரக்ஷாலனம் பண்ணுறோம், கழுவி விடுறோம், அழுக்க கழுவி விடுறோம். அதற்கு பிறகு நக்ரியதே ஜோத்ஸ்னா, அதனுடைய ஒளியானது செய்யப்படுவது கிடையாது, புதுசாக இருக்கக்கூடிய ஒளியானது வெளிவருகிறது. அதே போலதான் ஆத்மாவினுடைய சுவாபாவிகமான நற்பண்புகள், அது சுவாபாவிகம்தான், புதுசாக ஒன்று ஏற்படுத்த வேண்டியது அப்படின்றது கிடையாது. இந்த அழுக்கு கழிந்ததே என்றால்
இயற்கையாகவே தன்னுடைய ஆத்மாவுடைய நற்பண்புகள் எல்லாம் வெளிவரும் அப்படின்னு முதலியாண்டான் காட்டினார். வடக்கு திருவிதிப்பிள்ளை காட்டக்கூடியது என்னன்னா, அகங்காரம் என்கிற ஆர்பை கடிக்க இந்த ஆத்மாவானது பரம போகியமாக எம்பெருமானுக்கு ஆகும் என்று. என்ன அழுக்கு ஆத்மாவுக்கு இருக்கு என்றால் அகங்காரம் அப்படின்றது தான் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய அழுக்கு. சம்சார தரு சம்பூதி பீஜமேத்தது த்விதாஸ்திதம் அனாத்மன் ஆத்ம புத்திரியா அஸ்வே சொமிதியாமதிஹி என்று புராண வச்சனமானது இருக்கு. சம்சாரம் தானே பெரிய அழுக்கு. இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு அவித்யைகள் தான், ரெண்டே ரெண்டு அஜ்ஞானங்கள். என்ன? அகங்காரம், அமகாரம். அனாத்மன் ஆத்ம புத்திஹி, தான் அல்லாத இந்த உடம்பு, இந்த உடம்பையே நான் அப்படின்னு நினைக்கிறோமே, இது பெருத்த அகங்காரம். இந்த அகங்காரம் இருக்கிறபடினாலதான் கண்ட பதார்த்தங்களை எல்லாம் இது என்னுடையது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறோம். நான் மட்டும் இந்த உடம்பு கிடையாது, நான் இத்திலூண்டு இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு நெஞ்சத்துல பட்டதே என்றால் அதற்கு பிறகு யோசிச்சு பாருங்க, எதை பார்த்தாலும் இது என்னுடையது அப்படின்னு தோணுமா? என்னுடையது அப்படின்றது எப்போ தோணும்னா, நான் இந்த உடம்பு அப்படின்ற நினைவு இருக்கிறதுனாலதான் என்னுடையது அப்படின்னே தோணும். இப்படி அகங்காரம், அனாத்மனி ஆத்ம புத்தி, தேகாத்மாபிமானம், கூடவே சேர்த்து ஸ்வஸ்வாதந்திரியம், நானே நான் ரட்சிப்பேன், நானே தலைவன் அப்படின்ற எண்ணங்கள், இப்படிப்பட்ட அகங்காரங்கள் எல்லாம் கழிந்ததே என்றால் இந்த ஆத்ம வஸ்துவானது பரம போக்கியமாக எம்பெருமானுக்காகும். ஆக இயற்கையாகவே பரம போக்கியம் தான் இந்த ஆத்ம வஸ்து. இந்த அழுக்கானது வந்து சேர்ந்து இருக்கு. அந்த அழுக்க கழிக்கவே நாரீனா முத்தமாவதூஹு அப்படின்னு பெரிய பிராட்டியாரோட சமமாக இந்த ஜீவாத்மாவானவன் கருதப்படுவான், எம்பெருமானாலே மிகவும் விரும்பப்படுவான் அப்படின்னு 3 ஆச்சாரியர்கள் காட்டின அர்த்தம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.